ஒரு பேரண்ட் வந்து நான் வீடியோ எடுத்து அனுப்புறேங்க, நீங்க எதுலனாலும் அதை போஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். தம்பி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான் அப்படின்னா, ஏபிசிடி ஃபுல்லாக லெட்டர்ஸை வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவான். இது என்னதுன்னு கேட்டோம்னா அவன் சொல்லிடுவான். பட் வந்து இப்போது ஏஎன்டி அப்படின்னு தனித்தனியாக சொல்லிடுவான். அது ஏஎன்டி என்னது அப்படின்னு கேட்டோம்னா அவனுக்கு சொல்ல தெரியாது. அவன் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ அவன் ரொம்பவே பெட்டராக இருக்கான். டே 1 இருந்ததுக்கு அவன் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக அவன் வந்து ரீடிங்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறான். எனக்கு அவன் ரீட் பண்ணுறான் அப்படின்றத தாண்டி அவன் என்ன இது பண்ணியிருக்கான் அப்படின்னா, தம்பி எப்படின்னா கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பான், ரொம்ப இம்ப்ரோவேட்டாக இருப்பான், யார்கிட்டையும் பேச மாட்டான். அவனுக்கு என்ன வேணுன்றதை கூட அவன் தைரியமாக கேட்க மாட்டான். ஆக்சுவலாக அவனோட ப்ராப்ளமே அதை நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே தம்பியோடது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கும் நான் எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுன்றது கூட நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் அவனை ஹேண்டில் பண்ணேன். அது வந்து அவனுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவனோட ஸ்டடீஸில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முந்தி நான் என்ன பண்ணுவேன், 1 டைம் சொல்லுவேன், 2 டைம் சொல்லுவேன், கேட்கலாம் சப்புன்னு அடிச்சிருவேன். அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தீங்க. அதை நான் அவன்கிட்ட அப்ளை பண்ணி பார்த்ததில்ல. இப்போது தம்பிக்கு வந்து என் மேலே பயமே போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்றதை காதை திறந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. தம்பிக்கிட்ட வந்து யாருக்கிட்டே பேச மாட்டான். நம்ம ஏதாவது பேசினாவோ இல்லை யாராவது அவன்கிட்ட பேசினாவோ டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டே தான் பதில் சொல்லுவான். பேச பார்த்து அவன் பதில் சொல்லவே மாட்டான் யார்கிட்டையுமே. இப்போ உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த 1.5 monthsக்குலாம் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் அடுத்தவங்களை பார்த்து பதில் சொல்கிறான். எனக்கு என்ன வேணுன்றதை ஃபஸ்ட்டு அவன் தைரியமாக கேட்குறான். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டான்னு அவன் தைரியமாக வாயை திறந்து சொல்கிறான். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நான் வெளியே வேறு எந்த சென்டரில் நான் போட்டிருந்தாலும் அவன் வேறு எந்த சென்டரில் போட்டிருந்தாலும் அவனை வந்து படிக்க வச்சுருப்பாங்க, அவனை ரீடிங் கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு ஃபோனிக் சவுண்டெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அவனுக்கு கிடச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அது வந்து உங்களால் மட்டும்தான் அவனோட இந்த ஸ்டேஜில் அவனுக்கு கிடச்சது. ப்ளஸ் வந்து இப்போ எங்களுக்கு இது இன்னொரு போனஸ் என்ன அப்படின்னா, தம்பி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்குமே அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நான் அவன் கூடயே உட்கார ஆரம்பித்தேன். கூடயே உட்காந்து நான் கேமராலாம் வரமாட்டேன், அவன் தான் வருவான். பட் நான் சைடில் தான் உட்காந்துருப்பேன். நான் இருக்கிற தைரியத்தில் அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். போக போக அவன் நல்லா நீங்கள் அவனோட மிங்கிள் ஆகிட்டீங்க. அவன் யார்கிட்டையுமே மேம் நான் உண்மையிலே சொல்கிறேன், அவன் என்கிட்டே 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டான். அவன் கிளம்பிடுவான். உங்கள்கிட்ட அவன் 30 minutes அவனோட கான்சன்ட்ரேஷன் எங்கிட்டுமே அவன் செதற விடாமல் உங்களை மட்டுமே பார்த்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு மட்டுமே ஆன்சர் பண்ணி அவன் வந்து நல்லா